ஒரு 7-8 ஜோதா துணி. அப்போவும் நான் அழுந்தேன். எனக்கு தெரியாது அது யார் சிம்பத்தின்னு நினச்சாங்கன்னு. ஆனால் அப்போ நானே சபரி அண்ணாக்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ சிம்பத்தி எல்லாம் காட்டாத, எனக்கு எதுவும் வேண்டான்னு. அதை நான் சிம்பத்திக்காக சொல்லலை. ஏன்னா அதை வந்து என் பெரிய அக்காவுக்கு நான் வீட்டுக்கு கொடுக்குற காசுல ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வச்சு 3000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா. அதை போட்டுட்டு உள்ள போய் சொல்லு, எங்க அக்கா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னு சொன்னான். அந்த ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனாலதான் நான் அழுத தவிர நான் சிம்பத்தி காட்டுறதுக்காக எல்லாம் அழுகல. உண்மையா சொல்றேன். எனக்குன்னு இருக்கிற 2 சொத்து என் 2 அக்காங்க தான். நான் பிக் பாஸுக்கு வந்த காரணமே அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா. எங்கள் அக்கா பொண்ணு பேர் தனு. எனக்கு அவள் மட்டும்தான் உலகம், வேறு எதுவுமே கிடையாது. சின்ன வயசில் எப்படி அப்பா அம்மா பாசம் இல்லாமல், போடுறதுக்கு துணி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டோமே. அந்த எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என் அக்கா பொண்ணை நாங்கள் ப்ரைவேட்டில் சேர்த்திருக்கோம். அவள் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறா, இங்கிலீஷில் பேசுவா. அவளுக்கு ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா நான் மட்டுமே அவளுக்கு 5 செட்டு துணி வாங்கி கொடுப்பேன். ஏன்னா என் அக்கா பொண்ணு, நான் பட்ட கஷ்டம் அவள் படக்கூடாது அப்படின்னு. நான் ஆல்மோஸ்ட் வீட்லேயே இருக்க மாட்டேன். நான் வெளியில தான் இருப்பேன். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு